இந்த உலகத்தின் அநேக நாட்கள்ல நம்ம நிறைய விஷயத்த மறந்துடுறோம். அதுல ஒரு விஷயம் தான் ஆண்டவரை பார்த்து நம்ம போறது. எப்படி அப்படின்னா, ஒருவேளை நம்ம மரண தருவாயில இருக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு நோயினால நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கிறோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையோட எண்டிங்க்கு நம்ம போற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த வேலையில நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், இது வரைக்கும் நீ எப்படி பாதுகாத்து வச்சிருந்தீங்க, அப்ப நான் முன்னாடி ரொம்ப சுகபோஜனமா இருந்தேன், எனக்கு ஏன் இந்த பாடு, இப்ப ஏன் எனக்கு இந்த பாடை கொடுத்தீங்க, நான் ஏன் இவ்வளவு துன்பப்படணும், நான் ஏன் இவ்வளவு துயரப்படணும், நான் எதுக்கு இவ்வளவு ஒடுங்கி போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகப்பனா இயேசு கிறிஸ்து நம்ம முறையிடுவோம். அதாவது இதை சிம்பிளா சொல்லணும், புலம்புவோம். இந்த மாதிரி நிறைய நேரத்துல நம்ம புலம்புவோம். நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவரை தேடவே மாட்டோம். நமக்கு ஒரு துன்பம் வரும்போதும் கருத்துல நோக்கி பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு பின்பாகத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, இன்றைக்கு நீ இந்த எகிப்தியை நீ என்னைக்குமே காண மாட்டாய் அப்படிங்கிற ஒரு வசனத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மோசேட்ட கொடுக்கிறாரு. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கொடுக்குறாங்க. நீ நல்லா பாத்துறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல முன்னாடி செங்கடல், முன்னாடி பார்வோனோட சேனை, ரெண்டுக்கும் நடுவுல யார் நிற்கான்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் எகிப்துல இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு நல்லா வேலை பார்த்துட்டு சுகமா இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த ஒரு பாடு வருது, என்ன அங்க இருந்து கொண்டு வந்து எங்களை கொல்றதுக்கு தானா அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. ஏன் இந்த ஜனங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னா, ஜனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். துன்பப்படுத்தும் போதுதான் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தனை நன்மை செஞ்சோம், அதை நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா ஒரு துன்பத்தின் வேலையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்ப்போம். நீங்க அந்த இடத்த பாத்துட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எகிப்துல இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு இருந்ததின் நோக்கம், கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை என் ஜனம் என் புள்ள போய் சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் நினைச்சிருந்ததுனாலதான் அன்னைக்கு அந்த பாட இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தார். அது இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தாருன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் மேகத்து மேல நின்று தன்னுடைய ஜனங்களை கண்ணின் மணிபோல் பாதுகாத்துக்கிட்டே வந்தார். ஒவ்வொரு வேலையிலையும் அவருடைய ரோல் நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா வேலையிலும் அவரோட ரோல் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் பெரிய இடம். ஆனா நம்ம இருந்த இடத்துல இருந்துகிட்டு, ஆண்டவர் எனக்கு ஏன் இது நடக்கல, ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குது நம்ம புலம்புறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. கர்த்தத்தை கொடுங்க, ஆண்டவரே என்ன குறிச்சு வச்ச பிளான் என்ன, எகிப்து ஜனங்கள் அடிமையா இருக்கும்போது பாலும் தேன் மூடுற தேசம் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே இந்த இடத்துல உங்க பிள்ளையா நான் நிக்கிறேன், இந்த உலகத்துல என்னை குறிச்சு வச்ச பிளான் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்போம். கர்த்தர் நம்ம இப்படி கேட்கும்போது நம்ம மேல் கர்த்தர் இன்னும் அதிகமா அன்பு கொள்கிறார். நம்முடைய திட்டத்தை விரிவா நமக்கு காட்டுறாரு. நம்முடைய வாழ்க்கையின் கடைசி காலம் வரைக்கும் நம்மள அவருடைய திட்டத்தின்படி நடப்பிக்க கிருபையா இருக்கிறார். தாய் கற்பத்தில் இருக்கும்போது தெரிந்து கொண்ட தெய்வன் உங்க மரண பரியந்தம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. ஆமென்.